கிருஷ்ணகிரியில் பேசிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யா வீரப்பன் அரசியல்வாதிகள் தங்கள் சொத்து பட்டியலை வெளியிட தயாரா என சவால் விட்டு பேசியதை மைக்கச்சேரி பகுதியில் பார்க்கலாம். இன்னைக்கு கேக்குறாங்க, இது வரைக்கும் எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க அப்பா வச்சு எத்தனையோ கட்சி வந்து அரசியல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவரோட மகளாகிய நான் வந்துட்டேன். வந்தோன்னு சொல்றாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட்ன்றாங்க. இத வந்துட்டு மரத்தை வெட்டினார், யானையை கொன்னாருன்றாங்க. சரி, மரத்தை வெட்டினார், யானையை கொன்னார், கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாமே சரி. இப்படி பேசுறீங்கல்ல, இத்தனை அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தெம்பு திராணி தைரியம் இருந்தா உங்களோட சொட்டு பட்டியலை வெளியிடுங்கடப்பா. நான் வெளியிட தயார். இதுலயே தெரியலையா என் தந்தையின் வாழ்க்கை எவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை, எப்படி மக்களுக்கு அவர் போன பாதை தடமாறி இருக்கலாம், தடமாற்றப்பட்டு இருக்கலாம். ஆனால் அவர் கடைசி மூச்சு வரைக்கும் தான் எடுத்த கொள்கைக்கும் தான் மக்களுக்கு நிற்க வேண்டும், மக்களுக்கு அரணாக நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாகும் வரை அதை கடைபிடித்து வாழ்ந்த ஒரு உயர் தெய்வம் அவர். அப்படிப்பட்ட ரத்தத்துக்கு பிறந்துட்டு எப்படி நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்க? உங்களோட எல்லா தப்பும், நீங்க பண்ற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் குழந்தையில இருந்து நானும் பார்த்துக்கிட்டே தாண்டா வரேன். வாய்ப்புக்கு பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு அந்த வாய்ப்பு என்னுடைய சித்தப்பா, என்னுடைய தந்தையின் ஆசீர்வாதத்து மூலியமா எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிமிஷத்துல இருந்து நான் இன்னைக்கு உங்களோட மக்களின் பிரதிநிதியா, அதாவது பாத்தீங்கன்னா எங்களோட கிராமத்துல நடந்த விஷயங்களை நான் சொல்றேன். நம்ம வாழ்வது வந்துட்டு ஒரு அரசாங்கத்தின் கீழ் தான். அந்த அரசாங்கம் என்னென்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஒவ்வொரு பெண்களின் வாழ்க்கையையும் முடித்து விட்டார்கள். அங்க ஒவ்வொரு பெண்களும் பாதிக்கப்பட்டாங்க, கற்பழிக்கப்பட்டாங்க, குழந்தைகளை விடல. ஒவ்வொரு வீட்டு தலைவனையும் கொண்டு போயிட்டு கொன்னாங்க, ஒவ்வொரு வீட்டுல இருக்க அண்ணன் தம்பிகளை கொண்டு போயிட்டு கொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அதுக்கான நியாயம் கிடைக்கல. நான் சும்மா விடுவேன்னு நினைச்சீங்களாடா? காலம் எனக்கு கை கொடுக்கும். என் தந்தையின் உயிர், என் தந்தையின் எண்ணம், என்ன ஓட்டம் என்னை சுற்றியே தான் இருக்கு. அதை மறந்துடாது. நான் வருவேன், என் தந்தையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்ட உங்ககிட்ட வருவேன். மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வேன். எவனை கேள்வி கேட்கணுமோ கேட்பேன். மக்களுக்கான போராளியா வாழ்வேன், மக்களுக்கான போராளியா சாகுவேன். இது தந்தையின் மீது ஆணை. எனக்கு வாய்ப்பளித்த என் சித்தப்பா செந்தமிழன் சீமான் மீது ஆணை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.